ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணி செஞ்சு அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி கம்மி ரேஷியோவில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு 400 கிராம் அளவுக்கு மட்டன் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே நான் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துப்பேன். விருப்பம் இருந்தால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. ஹார்ட்லி இது 2 ஹவர்ஸ்க்கு மேலே கூட நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் செய்கிற ரேஷியோவை நீங்கள் நிறையா செய்யும் பொழுது அப்படியே டபுளாக ஆக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது நான் 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி தனியாக வச்சிடுறேன் ஒரு ஓரத்தில். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி சேர்த்து தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம தம் தான் பண்ண போகிறோம், இருந்தாலும் மட்டன்றதுனால இதை வேக வச்சு எடுத்தோம்னா இன்னும் பஞ்சு போல் வெந்து இருக்கும். அதுக்கு தான். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகா, ஒரு 15 சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பூண்டு பல், ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் கொத்தமல்லியும் அப்புறம் சேர்க்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கூடவே சின்ன துண்டு பட்டை, 1 கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ், ஒரு 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு அளவு, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துட்டு 1/2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க, மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சாதம் வேகிறதுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக சம்பா அரிசியை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சாதத்தை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நான் ஒரு 2 நிமிஷம் தான் இதில் வடிப்பேன். இது 2 நிமிஷம் கொதித்து அந்த தளன்னு கொதிக்குது இல்லை, அப்போ உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடுங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்காதுங்க, ஏன்னா தம் போடும்போது அப்புறம் நம்மளுக்கு குழஞ்சி போயிடும். சரிங்களா? இப்போ தம் போடுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கிட்டாலும் தம் பாத்திரம் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு பெரிய பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அவ்வளோதான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மீதியெல்லாம் நம்ம அரைச்சிருக்கோம், நிறைய மசாலா சேர்க்க வேண்டாம், இவ்வளோதான். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீளமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌனாக, அதாவது நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல மணமாக இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து தேவையான உப்பையும் நான் சேர்த்து நல்லா இதை கலந்து விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கி வந்த பிறகு தான் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்கணும். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துருச்சுல்ல, இப்போ இதில் நம்ம தயிரோ எதுவுமே காரம் எதுவுமே சேர்க்கலை. எல்லாமே நம்ம மட்டன்லேயும் ப்ளஸ் அரைச்ச விழுதுலேயும் நம்ம சேர்த்துட்டோம். சரிங்களா? அப்போ இப்போ இந்த வேக வச்ச மட்டனை இப்போ நான் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த பச்சை வாசனை இப்போ இதில் நல்லா கலந்து நல்லா வேகணும், நல்லா அது வெந்து வரட்டும். நான் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியோட இந்த ரைஸுக்கு தேவையான தண்ணியும் கலந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த தண்ணியை தான் ஊற்றி நம்ம பிரியாணி செய்யணும். ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ அளந்து வச்சுருக்கிற தண்ணியை இப்போ ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி. ஏன்னா நம்ம கொஞ்சம் வேக வச்சு வேற எடுத்து இதில் போட போகிறோம், அதனால் 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு பொலன்னு வரும். இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காரம் உப்பு எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் நீங்கள் இப்படியே செய்யுங்க, ஆனால் சிக்கன் வேக வைக்க வேண்டாம், அப்படியே நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது இல்லையா, இப்போ நாம் வேக வச்சு எடுத்த அந்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம். நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் நான் பிழிஞ்சு விடுறேன். நம்ம தயிர் மட்டனில் சேர்த்தோம் மேரினேட் பண்ணும்பொழுது. இப்போ இந்த 1/2 மூடி எலுமிச்சம்பழம் வேணும்னா, இன்னும் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இது எல்லாமே நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி தடவி நல்லா சரி பண்ணி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சு, இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான மட்டன் பிரியாணி செமத்தியாக ரெடி ஆகிடும். இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி ஸ்டெப்ஸோடு ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு செஞ்சு பாருங்கள்.
டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். சிக்கன் பிரியாணியும் இதே மாதிரி தான் செய்யணும். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். தேங்க்யூ.